இருந்து எழுப்புனீங்கன்னு சொல்றானப்பா, அப்ப இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட். மேலும் குர்ஆன்ல எங்கேயுமே கபூர்ல வேதனை இருக்குன்னு சொல்லப்படல. அவங்க சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் குர்ஆன்லயும் சொல்லப்படாத காரணத்தினால, இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு எதிராக இருக்கிற காரணத்தினாலையும் கபூர் வேதனைங்கிற கபூர் டாபிக் எல்லாமே புருடா பொய் அப்படிங்கிறாங்க. ஆனா ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல இருக்கிறது. ஹதீஸை நிராகரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்ன செய்யுது, அது குர்ஆன்ல இல்ல, குர்ஆனுக்கு மாத்தம், அதனால கபூர்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு கருத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது குர்ஆனை பற்றி சரியான ஆய்வு இல்லாத காரணத்தினால் தான் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன்ல கபருங்கிற வார்த்தை சொல்லப்படலையே தவிர இன்னொரு வகையான நரகத்திற்கு போவதற்கு முன்னாடி இன்னொரு வகையான இடைக்கால வேதனை உண்டு, இடைக்கால தண்டனை உண்டு என்று குர்ஆனில் இருக்கிறது. மறுமையில ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகுதான் நிரந்தரமான தண்டனை. அந்த தண்டனைக்கு முன்னாடி இடைக்கால தண்டனை ஒன்று இருக்கிறது அப்படிங்கிற கருத்து கபருங்கிற வார்த்தையை சொல்லல குர்ஆன். இடைக்கால தண்டனை இருக்குங்கிறதை குர்ஆன் என்ன செய்யுது, தெளிவா சொல்லுது. குர்ஆன்ல இருக்கிறது. எங்க இருக்குன்னு கேட்டா நிறைய இடங்கள்ல இருக்கிறது. ஒரு இடம் என்னன்னு கேட்டா 40வது சூராவுல 46வது வசனம். 40வது சூராவுல 46வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அன்னாரு யூரலூன அலைஹா குதுவம் வாஷியா وَيَوْمَ تَقُومُ السَّاعَةُ أَدْخِلُوا آلَ فِرْعَوْنَ أَشَدَّ الْعَذَابِ. இது 40-46ல வருது. என்ன சொல்றான் அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை பற்றி சொல்லக்கூடிய வசனம் இது. ஃபிரௌனை கடல்ல மூழ்கி சாகடிக்கப்பட்டான். ஃபிரௌன் அவனுடைய கூட்டத்தார்களும் கடலில் அழுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள், செத்து போயிட்டாங்க. அப்ப செத்த உடனே அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், அன்னாரு யூரலூன அலைஹா குதுவம் வாஷியா, நரகத்திலே காலையிலையும் மாலையிலையும் இவர்கள் வாட்டப்படுவார்கள். நரகத்தில் நெருப்புல இவங்க என்ன செய்வாங்க, காலையில ஒரு தடவையும் சாயந்தரத்துக்கு மாலையில ஒரு தடவையும் நெருப்பில் போட்டு என்ன செய்வாங்க, நெருப்பில் காட்டப்படுவார்கள். நெருப்புல கொண்டு காட்டுறதுன்னா பாருங்கன்னு காட்டுறது இல்ல. நெருப்புல காட்டுறதுங்கிற வார்த்தைக்கு என்ன விளங்கிக்கிறேன்னு, நெருப்புல கொண்டு காட்டுறது, அந்த காட்டுறது உடம்பையே காட்டுறது, கண்ணுக்கு காட்டுறது இல்ல. வழங்குதா, கண்ணுக்கு காட்டினா நெருப்பு இந்த இருக்கு நெருப்பு, இதுல என்ன இருக்கு எனக்கு வழங்குதா. அது நெருப்புல காட்டுறதுன்னா கோழி எல்லாம் சுட்டு தீங்கிறது காட்டுவோம்ல, அந்த காட்டுறது. உப்பு கண்டத்தை சுடுறது காட்டுவோம், நெருப்புல காட்டுறது, அந்த மாதிரி காட்டுறது. அப்ப இவர்கள் அந்த கெட்டவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, காலையிலையும் மாலையிலையும் நரக நெருப்பில் காட்டப்படுவார்கள், அதாவது வாட்டப்படுவார்கள் அர்த்தம் வழங்குதா. அப்படின்னு சொல்லிவிட்டு யௌம தகூமு ஸாஅத்து, கியாமத் நாள் இருக்க அன்னைக்கு அதுகிலு ஆல ஃபிரௌன் அஷத்தல் அஸாப், இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார கடும் தண்டனையில உள்ளே நுழைத்து விடுங்கள் என்று நாம் சொல்லுவோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப கியாமத் நாளுக்கு முந்தி வந்தது. இது எப்படி வருதுன்னா, நரகத்துல வாட்டப்படுவார்கள் கியாமத்து நாள்ல கூட நீங்க நினைச்சுக்கலாம், நரகத்துல கூட நினைச்சுக்கலாம், அது இல்லைன்னு அதுவே வருது. அதாவது ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் காலையிலையும் மாலையிலையும் நரகத்தில் கொண்டு போய் வாட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கியாமத்து நாள் அன்னைக்கு இதை விட கடும் வேதனைக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். இப்ப கியாமத்து நாள் அன்னைக்கு இதை விட கடும் வேதனை இருக்குது அப்படின்னா இது கியாமத்து நாளுக்கு முந்தின அர்த்தம். கியாமத்து நாள் அன்னைக்கு இன்னொரு காலமால கிடையாது. கியாமத்து நாள் 24 hours. அது கியாமத்து நாள்ல கொடுக்கிற வேதனை எப்படி இருக்கு, காலில் ஒரு தடவை ஃபிரௌன் கொண்டு காட்டிவிட்டு சாயந்தரம் ஒரு கொண்டு எல்லாம் காட்டுவானா, அதெல்லாம் கியாமத்து நாளுக்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு அது கிடையாது. உள்ள போனதுதான் நரகத்துக்குள்ள தள்ளுற விஷயம் அது. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னா, காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை காட்டுறது சின்ன வேதனைங்கிறான், கடுமையான வேதனை ஒண்ணு இருக்கு கியாமத்து நாள்லங்கிறான். அப்ப கியாமத்து நாள்ல ஒரு வேதனை அவனுக்கு இருக்குது, அதுக்கு முந்தி காலையிலையும் மாலையிலையும் இப்ப இன்னைக்கு வரைக்கும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களுக்கு நரக நெருப்புல வாட்டப்படுகிறார்கள்னா, அப்ப அந்த அதுக்கு முந்தி ஒரு வேதனை இருக்குன்னு தான் அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஒரு வேதனை இருக்கிறது, நெருப்புல வாட்டப்படக்கூடிய ஒரு வேதனை இருக்கிறது. அது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகுதான் வேதனைங்கிறது கிடையாதுங்கிறத இந்த 40-46 ஃபிரௌனுடைய ஆட்களை பற்றி சொல்ற வசனத்திலையும் நம்ம விளங்கிக்கலாம். அதே மாதிரி மலக்குகள் உயிரை கைப்பற்றுவாங்கல்ல, அதை பற்றி அல்லாஹ் 6வது அத்தியாயத்தில் 93வது வசனத்தில் சொல்கிறான், உல் மலாயிகா இது உலவு தரா இது லாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத், அநியாயக்காரர்கள் மரணத்தினுடைய அவஸ்தையிலே கடைசி சக்கராத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, உல் மலாயிகத்து பாசித்து ஐதீஹிம், வானவர்கள் தங்கள் கைகளை நீட்டி உயிரை பறிப்பதற்கு நீட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் வானவர்கள் சொல்வார்களாம், அஹ்ரிஜு அம்புசக்கும், உயிரை விட்டுங்கடா, உயிரை வெளியேற்றுங்கள், உங்கள் உயிர்களை வெளியேற்றுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, அல் யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், இன்றைக்கு நீங்கள் இழிவு தரும் வேதனையை சுவைக்க போகிறீர்கள். என்றைக்கு உயிரை கைப்பற்றணும் அன்னைக்கு, அது என்றைக்கு கைப்பற்றுறாங்களோ உயிரை, என் உயிரை இன்னைக்கு கைப்பற்றினாங்கன்னா இன்னைக்கு, உங்க உயிரை நாளை கைப்பற்றினா அது அந்த நாளைக்கு அர்த்தம். அப்ப என்னைக்கு கைப்பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, டேய் உசுர கூட உசுர வாங்க வந்துட்டோம், இன்றைக்கு நீ என்ன செய்ய போற, கடும் தண்டனையை சுவைக்க போகிறாய் இன்றைக்கு.
அப்ப என்னைக்கு உயிர் எடுக்கப்படுகிறதோ அன்னைக்கே இழிவு தரும் வேதனையை நீங்கள் சுவைக்க போகிறீர்கள் என்று மலக்கு எதுக்காக வேண்டிய வேதனை? பிமா குந்தும் தக்கூனும் அலல்லாஹி கைரல் ஹக், அல்லாவின் மீது உண்மைக்கு மாறான செய்திகளை நீங்கள் சொன்ன காரணத்தினாலும், குந்துமன் ஆயாத்திஹி தஸ்தக்பிரூன், அவனுடைய வசனங்களை ஏற்க மறுத்த காரணத்தினாலும் நீங்கள் இழிவு தரும் வேதனையை இப்போது இன்றைக்கு சுவையுங்கள். இன்னைக்கு உசுரை எடுத்தவன் அவனுக்கு என்ன இருக்கு? வேதனை இருக்குது, இழிவு தரும் வேதனை இருக்குன்னு சொன்னால் அப்ப இது மறுமையில் உள்ள வேதனை இல்லையில, இது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு உள்ள வேதனை. இன்றைக்கு சொல்றாங்க ஒவ்வொருத்தன் உயிர் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கைப்பற்றப்படுவான், நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கைப்பற்றப்படுவான். அவன் அன்றைக்கே வேதனை செய்யப்படுறான். என்றைக்கு கைப்பற்றுகிறான் அன்னைக்கே வந்து சொல்றாங்க. அப்ப இந்த குர்ஆன்ல நேரடியா கபருன்னு வரலையே தவிர அப்பவே ஆரம்பிச்சது. நம்மள உயிர் போன உடனேயே வேதனை ஸ்டார்ட் ஆகிவிடுது. கெட்டவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா உடனே வேதனை. அப்ப கபருக்கு முன்னா, அதாவது மஹ்ஷருக்கு போறதுக்கு முன்னாடி, மறுமையில எழுப்புறதுக்கு முன்னாடியே ஒரு முன் வேதனை, இடைக்கால வேதனை, இடைக்கால தண்டனை என்று இருக்கிறதை நம்ம இதை பார்த்துக்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான் அல்லாஹ், இன்னல் இல்லதீன லலமு 52வது சூராவுல 47வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். இன்னல் இல்லதீன லலமு, அநியாயம் செய்கிறார்களே அவர்களுக்கு அதாபன் தூணதாலிக்க, இதை தவிர இன்னொரு கம்மியான தண்டனை ஒன்று இருக்கிறது. வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன். இதுல என்ன அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, அதாவது காபிர்களுக்கு நரகத்துல கடுமையான வேதனை இருக்குன்னு சொல்லிட்டு வர்றான். சொல்லிக்கிட்டு வந்து அந்த தொடர்ச்சியில அல்லாஹ் என்ன சொல்றான்? வதர்ஹும் யௌமை ஹத்தா யுலாகு யௌமஹும் அல்லதி ஃபீஹி யுஸாகுன், எந்த நாள்ல மூர்ச்சித்து விழுவார்களோ அந்த நாளை அவர்கள் சந்திக்கிற வரை விட்டுவிடு. மூர்ச்சித்து விழுவாங்களே அந்த நாள் வர்ற வரைக்கும் அவங்களை விட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யௌமலா யுக்னி அன்ஹும் கைதுஹும் ஷையா, அந்த நாளில் அவர்களுடைய சூழ்ச்சி அவர்களுக்கு பயன் தராது. வலாஹும் யுன்சரூன், அவர்கள் எந்த உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். அப்படி ஒரு நாள் வரப்போகுது, அது வரைக்கும் அவங்களை விட்டுவிடு, அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதான் வேதனை நினைச்சுக்கிறாத. இன்னல் இல்லதீன லலமும், இந்த அநியாயக்காரர்களுக்கு வந்து அதாபன் தூணதாலிக்க, அது இல்லாத இன்னொரு வேதனை இருக்கிறது. அதை விட கொஞ்சம் குறைந்த, தூணதாலிக்கு சொன்னா அதை விட கொஞ்சம் கடுமை குறைந்த, அது கடும் வேதனை, அது சொல்லவே இயலாது நரக வேதனையை. அதை விட தரத்தில் கொஞ்சம் குறைந்த வேதனை அவர்களுக்கு இருக்கிறது. அதை அதிகமான மக்கள் அறிய மாட்டார்கள் அப்படின்னு 52வது சூறாவுல 47 சொல்லி காட்டுறான். அப்ப அநியாயக்காரங்களுக்கு வந்து அங்க ஒரு வேதனை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அதை விட குறைஞ்ச வேதனை ஒண்ணு இருக்கிறது அப்படின்னு சொன்ன. மஹ்ஷருக்கு முந்தி ஒரு வேதனை இருக்கு. மஹ்ஷருக்கு போறதுக்கு முந்தி நம்ம அப்ப பாட்ட முப்பாட்டெல்லாம் இறந்து போயிட்டாங்களே, அவங்க எல்லாம் சுகமோ வேதனை அனுபவிக்கிறார்கள். நல்லவங்களாக இருந்தால் சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கெட்டவர்களாக இருந்தால் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கம்மி, அது அங்க அனுபவிக்கிற வேதனையை விட கம்மி. காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, அதனுடைய அளவு, வேகம் எல்லாமே கம்மியா இருக்கும். கம்மியான அளவுல வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒண்ணு இருக்குது அநியாயக்காரர்களுக்கு சொல்லப்படுது. இது கூட சில ஆளுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க. அந்த தண்டனை என்னன்னு கேட்ட, இந்த உலகத்துல நடக்கிற சோதனை இருக்குல்ல, கஷ்டம் சோதனை, அதைத்தாங்க சொல்லப்படுது அப்படிம்பாங்க. அப்ப எல்லா அநியாயக்காரனும் கஷ்டமாப்படுறான். அநியாயக்காரன் 50 பேருக்கு வரணும்ல. இது அந்த அர்த்தம் வச்சு சொன்னா, அநியாயக்காரன் முதலமைச்சராக இருந்த அநியாயக்காரன் மொத்தா போயிடுறான், பிரதமராக இருந்த அநியாயக்காரன் மொத்தா போயிடுறான், பெரிய அதிகாரியா இருந்த அநியாயக்காரன் மொத்தா போயிடுறான், அந்தஸ்தோட மொத்தா போயிடுறான். அவன் எங்க உலகத்துல அதாப் அனுபவிச்சான்? இந்த அதாப் அனுபவிக்காம முழுக்க முழுக்க சொகுசாகவே வாழ்ந்து சொகுசாக எத்தனை அநியாயக்காரன் மரணிச்சுட்டு போயிடுறான். அநியாயக்காரனுக்கு இன்னொரு தண்டனை இருக்குன்னு சொன்னால் எல்லா அநியாயக்காரனுக்கு இருக்கணும். எல்லா அநியாயக்காரனுக்கு இந்த உலகத்தில் என்ன செய்யல, முன்கூட்டியே ஒரு தண்டனை, சின்ன தண்டனை கிடைக்கல அப்படின்னு சொன்னா இது எதைத்தான் சொல்லுது? எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய எல்லா அநியாயக்காரனுக்கு எந்த தண்டனை கேட்டா அந்த கபர் தான். அதாவது நம்ம மஹ்ஷருக்கு போறதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய தண்டனை. இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வேதனை இருக்கிறது. இதுக்கு முன்னாடி மஹ்ஷருக்கு முன்னாடி ஒரு வேதனை இருக்கிறது. இது வந்து குர்ஆன்ல இல்லைன்னா சொல்ல இயலாது. அப்பதான் வேதனை, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகுதான் வேதனை, அதுக்கு முந்தி வேதனைங்கிறது கிடையாதுன்னு சொன்னால் அவர்கள் மறுப்பது குர்ஆனை மறுக்கிறார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்ப யாசீன் எப்படி வருது? யாசீன் எப்படி வருது? தூக்கத்தில் எழுப்புனது யாருன்னு அதுக்கு பதில் சொல்லணுமே. நம்ம இருக்குங்கிறது ஆதாரத்தை காட்டிவிட்டோம். என்னதுதான் காட்டினாலும் அல்லாஹ்வுடைய வசனம் ஒன்னோட ஒன்று மோதுமா? ஒரு பக்கம் அப்படி ஒரு பக்கம் இப்படி எல்லாம் பேசுவானா? முரண்பாடு எல்லாம் பேச மாட்டான். அப்ப அதுக்கு நீங்க ஒரு சரியான ஏற்கத்தக்க ஒரு விடை கண்டாக வேண்டும். எதுக்கு? தூங்க வேதனை செய்யப்பட ஒருத்தன் வந்து தூக்கத்திலிருந்து எழுப்புனது யாருன்னு கேட்பானா? கேட்பான். எப்படி கேட்பான்? ஒரு உலகத்தில் நடந்தது இன்னொரு உலகத்தில் தெரியாது, அந்த வகையில் கேட்பான். ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். ஒரு உலகத்தில்